நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்த சீமான் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பெயர்களை அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். நடிகர் விஜய் கட்சி தொடங்குவது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என வரவேற்பு தெரிவித்த சீமான் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் அரசியல் தான் தீர்மானிக்கிறது என்று கூறினார். கன்னியாகுமரியில் தங்கை மரிய ஜெனிஃபர் போட்டிடுறாங்க. மரிய ஜெனிஃபர் இங்கே தங்கச்சி சத்யா போட்டிடுறாங்க. பாராளுமன்றத்தில் நான் இல்லை, என்னிலும் திறமையான வலிமையான பிள்ளைகளை நிறுத்துறேன். 40 பேர் நிற்கிறாங்க, 20 பெண்கள் 20 ஆண்கள், எல்லாருமே தகுதியான பிள்ளைங்க. நான் இந்த நிலத்தின் என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு நிற்கிற மகன் நான் இங்கே தான் நிற்பேன். பிப்ரவரி 4 அவர் உங்க திரைத்துறை சார்ந்த நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்க பதிவு பண்ண போறதா ஒரு தகவல். அதை ஏற்கனவே வாழ்த்திட்டனே. அவர் ஆரம்பிப்பார், அது உறுதியாக எனக்கு தெரியும். அவர் நினைப்பாரு இந்த அண்ணன் ஒரு ஆளா நின்று சண்டை செய்யறாரு, அண்ணனு கூட நின்று நம்ம சண்டை செய்யலாம்னு நினைக்கலாம். இதனைத் தொடர்ந்து தென்காசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு பேசிய போது மது போதையில் உற்சாக மிகுதியில் குரல் எழுப்பிய நபரை சீமான் கலகலப்பாக பேசி கலாய்த்தார். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத இனம் வாழாது. போடா சர்ரா போடா. உனக்கு ரஜினிகாந்தும் தலைவன், அஜித்தும் தலைவன், விஜயும் தலைவன், நானும் தலைவன். என்ன சரி விடு, உணர்ச்சி